வங்கக்கடலில் 4 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் டிட்வா புயல் சென்னையிலிருந்து 520 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிலையில் நாளை மறுதினம் காலை சென்னைக்கு அருகே வரும் என கணிப்பு. நாகை மாவட்டம் திருக்குவளை, கீழையூர், வேளாங்கண்ணியில் மழை. புயல் எதிரொலியால் கடலோர பகுதிகளிலும் பலத்த தரைக்காற்று வீசுகிறது. டிட்வா புயல் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் தரைக்காற்று அதிகரிக்கும். டெல்டா மற்றும் அதனையொட்டிய கடலோர மாவட்டங்களில் தரைக்காற்று நாளை 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராமேஸ்வரம் அருகே மண்டபத்தில் கடல் சீற்றம் காரணமாக படகுகள் சேதம். பாம்பன் பாலம் பகுதியிலும் கடல் அலைகள் சீற்றத்துடன் காட்சியளிக்க ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுக்கும் மக்கள். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு. தூத்துக்குடி, சிவகங்கை, அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. கடலூர், பெரம்பலூர், திருச்சி, மதுரையில் இன்று கனமழை. விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட். சென்னையில் நாளையும் நாளை மறுதினமும் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. புயல் எச்சரிக்கையால் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும். அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து செயல்படுவதை ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். டிட்வா புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. டிட்வா புயல் எதிரொலியால் திருவாரூரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம். சாலையோரம் மரங்களின் கிளைகளை வெட்டும் பணியில் ஈடுபட்ட நெடுஞ்சாலைத்துறை. புயல் காரணமாக சீற்றத்துடன் காட்சியளிக்கும் கடலூர் வெள்ளி கடற்கரை. பொதுமக்கள் செல்ல தடை விதித்து தடுப்பு கட்டைகளை அமைத்த காவல்துறை. திருப்பூர் அருகே அரசு பள்ளியில் சமையலறை உணவு சமைக்க விடாமல் எதிர்த்த வழக்கு. தீண்டாமை குற்றத்தில் 6 பேருக்கு 2 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை விதித்தது நீதிமன்றம். மாநிலங்களுக்கு இடையிலான ஆம்னி பேருந்து சேவைகள் 18 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடக்கம். வரி வசூல் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என அரசு உறுதியளித்ததை அடுத்து சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு. டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் நடிகர் சிவகுமார் மற்றும் ஓவியர் சந்துருவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். கேரள மாநிலம் கோட்டயம் அருகே சாலை பள்ளத்தில் கவிழ்ந்து அந்தரத்தில் தொங்கிய வேன். சபரிமலைக்கு சென்ற தமிழக ஐயப்ப பக்தர்கள் காயங்களுடன் உயிர் தப்பினர். தொடர் கனமழையால் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளமாக காட்சியளிக்கும் இலங்கை. வெள்ளத்தால் 56 பேர் உயிரிழந்த நிலையில் இன்றும் அதி கனமழை எச்சரிக்கை. இந்தோனேஷியாவில் குறையாத சென்யார் புயலின் தாக்கம். சுமத்ரா தீவில் 3 நாட்களாக வெள்ளத்தில் மிதக்கும் வீடுகள்.
தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு. தூத்துக்குடி, சிவகங்கை, அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. கடலூர், பெரம்பலூர், திருச்சி, மதுரையில் இன்று கனமழை. விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட். சென்னையில் நாளையும் நாளை மறுதினமும் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. புயல் எச்சரிக்கையால் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும். அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து செயல்படுவதை ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஜித்வா புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. ஜித்வா புயல் எதிரொலியால் திருவாரூரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம். சாலையோரம் மரங்களின் கிளைகளை வெட்டும் பணியில் ஈடுபட்ட நெடுஞ்சாலைத்துறை. புயல் காரணமாக சீற்றத்துடன் காட்சியளிக்கும் கடலூர் வெள்ளி கடற்கரை. பொதுமக்கள் செல்ல தடை விதித்து தடுப்பு கட்டைகளை அமைத்த காவல்துறை. திருப்பூர் அருகே அரசு பள்ளியில் சமையலறை உணவு சமைக்க விடாமல் எதிர்த்த வழக்கு. தீண்டாமை குற்றத்தில் 6 பேருக்கு 2 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை விதித்தது நீதிமன்றம். மாநிலங்களுக்கு இடையிலான ஆம்னி பேருந்து சேவைகள் 18 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடக்கம். வரி வசூல் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என அரசு உறுதியளித்ததை அடுத்து சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு. டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் நடிகர் சிவகுமார் மற்றும் ஓவியர் சந்துருவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். கேரள மாநிலம் கோட்டயம் அருகே சாலை பள்ளத்தில் கவிழ்ந்து அந்தரத்தில் தொங்கிய வேன். சபரிமலைக்கு சென்ற தமிழக ஐயப்ப பக்தர்கள் காயங்களுடன் உயிர் தப்பினர். தொடர் கனமழையால் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளமாக காட்சியளிக்கும் இலங்கை. வெள்ளத்தால் 56 பேர் உயிரிழந்த நிலையில் இன்றும் அதி கனமழை எச்சரிக்கை. இந்தோனேஷியாவில் குறையாத சென்யார் புயலின் தாக்கம். சுமத்ரா தீவில் 3 நாட்களாக வெள்ளத்தில் மிதக்கும் வீடுகள்.